அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம் அத்தியாயம் 18. சொக்கநாதன் காலத்தில் வானில் தூமகேது தோன்றியது. நிமித்தகர்கள் அதை சொல்லியே மக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தனர். அதற்கேற்றாற்போல் ஒரு மாதத்தில் நம்ப முடியாத பேரழிவு விவசாயத்தில் நேர்ந்தது. வடக்கிலிருந்து வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வந்தன. ஒவ்வொன்றும் சோளக்கதிர் அளவு பெரிதாக இருந்தது. மேக கூட்டங்கோள் போல வந்து அப்படியே செடி கொடிகள் பயிர்களின் மீது மொய்த்தன. நிலமெங்கும் பெருமழை அடிப்பது போல் நெரு நெருவென்று சப்தம். அவை எழுந்து பறந்தவுடன் இலைகளற்ற வெறும் தண்டுகளே எஞ்சின. 2 நாள் படைபடையாக தெற்கு நோக்கி சென்றன. நாடே பசுமையற்று மொட்டையாக போய்விட்டது. மாசி மாதம் கதிரடிப்பு களங்களில் புழுதி பறந்தது. மீண்டும் தூமகேது தோன்றியது. அந்த வருடம் மழையே இல்லை. மறு வருடம் மேற்கு மலைகளில் மூங்கில் பூத்துவிட்டதாக படியர்கள் சொன்ன செய்தி கேட்டு மக்கள் மிரண்டனர். பிறக்கும் குழந்தைகள் பற்களோடு இருப்பதாகவும், கறவைகளின் மடு வற்றிவிட்டதாகவும், நாய்கள் குறைக்காமல் ஊளையிடுவதாகவும் நாடெங்கும் கதைகள் பரவின. தொடர்ந்து மேலும் 2 ஆண்டுகளாக மழை இல்லை. மக்கள் சாணா கிழங்குகளை தேடி காடெல்லாம் அலைந்தனர். தாதனூரில் பாதி பிள்ளைகள் வயிற்றுப்போக்கில் மடிந்தனர். சண்டாள பேதி பரவத் தொடங்கியது. உயிரை தக்க வைத்தவர்கள் இறந்தவர்களை தூக்கி கொண்டு சுடுகாட்டுக்கு போனார்கள். எல்லா ஊர்களிலும் நாளெல்லாம் சனங்கள் சுடுகாட்டில் கும்பல் கும்பலாக நின்று இருந்தனர். புதைக்க இடமில்லாமல் ஆனது. தீ எரிந்து கொண்டே இருந்தது. 3 ஆண்டுகள் கழித்து நிலைமை இயல்புக்கு மீண்டபோது 1/3 பங்கு மக்கள் சுடுகாட்டிலும் மீதி பேர் உயிரை பிடித்து கொண்டு ஊர்களிலும் இருந்தனர். நாட்டு நிர்வாகம் ஏற்கனவே பிரதானி கோவிந்தையாவின் கையில் இருந்தது. தஞ்சாவூரில் பிரதானியாக இருந்த அதே கோவிந்தையா தான். அவர் பிரதானியானவுடன் மன்னரின் தம்பி முத்துலிங்கத்துடன் சேர்ந்து கொண்டு வேங்கட கிருஷ்ணப்பரிடமிருந்து தளவாய் பதவியை பறித்தார். மன்னரின் செயலின்மை கண்டு நொந்து போன வேங்கடர் தனியொரு ஆளாக ராமநாதபுரம் சேதுபதியிடம் போயிருந்தார். இச்சூழலில் வளமாக இருந்த மைசூர் படைகள் மதுரையின் மேற்கே எல்லையான சத்தியமங்கலத்தையும் சுற்றியுள்ள கோட்டைகளையும் கைப்பற்றிவிட்டன. பீஜப்பூர் தளபதி எக்கோஜி தஞ்சாவூரை எந்த எதிர்ப்புமின்றி மதுரை ஆளுநர் அழகிரி நாயக்கரிடமிருந்து கைப்பற்றியதுடன் திருச்சிராப்பள்ளியை சுற்றிலும் பெருவாரியான பகுதிகளில் நிலை கொண்டு விட்டார். பீஜப்பூர் மைசூர் படைகளை எதிர்க்கும் வலுவற்று சொக்கநாதன் திருச்சிராப்பள்ளி கோட்டைக்குள்ளேயே முடங்கி போனார். விரக்தியிலிருந்து அவர் பொழுதெல்லாம் படிப்பிலும் பக்தியிலும் இசையிலும் கழிந்தது. மன்னருக்கு சித்தப்பிரமை என்ற கதையை கிளப்பிவிட்டார் கோவிந்தையா. மன்னரை யாரும் சந்திக்க முடியாததால் கதை உண்மை என்றானது. மன்னர் அந்த புறத்திலேயே சிறை வைக்கப்பட்டார். முத்துலிங்கம் மன்னராக முடிசூடி கொண்டார். புதிய மன்னர் தனது நம்பிக்கைக்கு உரிய குதிரைப்படை தலகர்த்தன் ருஸ்தம் கானிடம் திருச்சிராப்பள்ளி கோட்டை பாதுகாப்பையும் ஒப்படைத்தார். இப்போது மணப்பாறைக்கு தெற்கில் உள்ள பாண்டி நாட்டு பாளையங்களும் திருச்சி கோட்டையும் தான் மதுரை அரசிடம் இருந்தன. முத்துலிங்க நாயக்கர் தனது பாதுகாப்பு படையுடன் மதுரை நிர்வாகத்தை கவனிக்க தெற்கே கிளம்பி போனவுடன் ருஸ்தம் கான் திருச்சி கோட்டை கதவை நிரந்தரமாக அடைத்து விட்டான். சொக்கநாதரை விடுவித்து மீண்டும் மன்னராக்கினான். ஆனால் அரசு நிர்வாகம் அனைத்தையும் தன்னிடமே வைத்துக் கொண்டான். முத்துலிங்கம் தனித்து விடப்பட்டார். தெற்கத்தி பாளையக்காரர்கள் யாரும் அவரது ஆதரவுக்கு வரவில்லை. காவிரி கரை ஆக்கிரமித்திருந்த சிவாஜியின் மராட்டிய படைகள் திருச்சி கோட்டையை தாக்க முயலாததால் 2 ஆண்டுகள் கோட்டையில் எந்த சிக்கலுமின்றி ருஸ்தம் கான் இருக்க முடிந்தது. முதல் ஆண்டில் ருஸ்தம் கான் முத்துலிங்கத்தின் அந்த புறத்தில் அத்துமீறி நுழைந்த போது அவரது முதல் மனைவி தற்கொலை செய்து கொண்டாள். அடுத்த ஆண்டும் அதே காரணத்திற்காக அவரது 2ஆம் மனைவியும் தற்கொலை செய்தாள். கோட்டைக்குள் இருந்த படை முழுக்க ருஸ்தம் கானின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் மன்னரால் எதுவும் செய்ய முடியவில்லை. கோட்டைக்குள் உணவுப் பொருட்களின் கையிருப்பு குறைந்து கொண்டிருந்ததால்
ருஸ்தம் கான் தனது குதிரைப்படையுடன் வெளியேறி கருவூர் வட்டகையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருந்தான்.